வணக்கம் மாணவர்களே. எளிமேசை இயக்கத்தின் தொடர்ச்சி. உதாரணம் 6. இயற்கை நீளம் L என்று தந்திருக்கு. மீள்தன்மை மட்டு 4 mg என்று தந்திருக்கு. இந்த மீள்தன்மை இழ ஒரு நுனி ஒரு நிலைத்த புள்ளி ஓவிற்கு பிணைக்கப்பட்டுள்ளது. மற்ற நுனியில் M திணிவுடைய துணிக்கு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. சமநிலையில இழைந்த நீட்சியை கேட்டுக்கிறார். இதுக்கு முதல் செய்த கேள்வியில சமநிலையில இழைந்த நீட்சியை தந்துட்டு மீள்தன்மை மட்ட கேட்டது. இங்க மீள்தன்மை மட்ட தந்துட்டு இழைந்த நீட்சியை கேட்டுக்கிறாங்க. பிறகு சமநில தானத்தில இருந்து கீழ் நோக்கி L/2 தூரம் இழுக்கப்பட்டு ஓய்வில இருந்து விடுவிக்கப்படுது. சரியா? ரைட். துணிக்கையின் இயக்கத்தின் ஒரு பகுதி இழியைசை இயக்கம் என காட்டி அலைவு மையத்தையும் வீச்சத்தையும் கேட்டுக்கிடாது. இரண்டாவது இழ தொய்யும் போது துணிக்கையின் வேகத்தை கேட்டுக்கிடாது. மூன்றாவது இழ தொய்ய எடுக்கிற நேரத்தை கேட்டுக்கிடாது. பிறகு சமநில தானத்திற்கு மேலே துணிக்கு அடைந்த அதி உயரத்தை கேட்டுக்கிடாது. சரியா? ரைட். சரி, இங்க கவனிங்க பிள்ளைகளே. இந்த ஆரம்பத்தில் ஓவில இருந்து தொங்க விடப்பட்டிருக்கு. சரிதானே? தாக்குற விசைகள் ஒன்று நிற mg, மற்றது இளவழிய ஒரு இழுவை. எங்களுக்கு இயற்கை நீளம் L என்று தந்திருக்கு. இயற்கை நீளம் L என்று தந்திருக்கு. இயற்கை நீளம் L என்று தந்திருக்கு. சமநிலையில உள்ள நீட்சி கேட்டுக்கிட. இது L. இயற்கை நீளம் L. இது L. இந்த நீட்சியை ஒரு E என்று வைப்போம். அப்ப இங்க பாருங்க, சமநிலையில் T நோட்டும் mgயும் சமன். மற்றது ஊக்கின் விதி, கூக்ஸ் லோவா பாவிச்சமண்டா T நோட் சமன் நீட்சியின் கீழ் இயற்கை நீளம் தர மீள்தன்மை மட்டு. நீட்சி E, இயற்கை நீளம் L, மீள்தன்மை மட்டு 4 mg. இது இரண்டாம் சமன்பாடு. இந்த 1, 2 இருந்து 4 mg Eயின் கீழ் L சமன் mg. இந்த mg வெட்டுப்பட்டு E சமன் L/4 என்று வரும். அப்ப முதல் கேட்ட கேள்வி சமநிலையில இழைந்த நீட்சியை கேட்டு கிடக்கு. சரி, பிறகு சொல்ற இப்போது சமநிலை தானத்திலிருந்து கீழ் நோக்கி L/2 தூரம் இழுக்கப்பட்டு ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுது. அப்ப இந்த சமநில தானத்தில இருந்து L/2 தூரம் கீழ் நோக்கி இழுக்கப்பட்ட இந்த தூரம் L/2 ஓய்வில இருந்து விடுவிக்கப்படுது. அப்ப T சமன் நோட்டில வேகம் 0. இதுலதான் எளிமேசை இயக்கம் தொடங்குது. சரிதான்? இதுகளுக்கு ஒரு பேரை போடுவோம். இங்க கவனிங்க. இது L, இது E. E வந்து இப்ப கண்டுட்டோம் L/4.
இப்ப துணிக்க மேல் நோக்கி இயங்கி கொண்டு போகுது. ஒரு பொது நிலை T சமன் T ல சமநிலை தானத்தில இருந்து துணிக்கையின் இடப்பெயர்ச்சி x. சமநிலை தானத்தில இருந்து துணிக்கையின் இடப்பெயர்ச்சி x. அதுல தாக்குற விசை ஒன்று T மற்றது mg. உங்களுக்கு தெரியும். நிலைத்த புள்ளியில இருந்து ஒரு பொது நிலையில துணிக்கையின் இடப்பெயர்ச்சி x என்று எடுத்தா அந்த x டைமை குறித்து 2 தரம் வகையிட்டா ஆர்முடுகள் வரும். அந்த ஆர்முடுகள் x அதிகரிக்கிற திசையில தான் நீங்கள் குறிக்கணும். கீழ் நோக்கித்தான் குறிக்கணும். சரியா? சரி. இப்ப நாங்கள் f சமன் ma பாவிப்போம். f சமன் ma பொது நிலைக்கு பாவிப்போம். நிலைக்குத்தா கீழ் நோக்கி தாக்குற விசை mg. T மேல் நோக்கி தாக்குறபடியா -T. 2 விசை. திணிவு m. ஆர்முடுகள் x டபுள் டாட். இத நாங்கள் மூன்றாம் சமன்பாடு என்று வைப்போம். இந்த T ஒரு மீள்தன்மை இழையில உள்ள இழுவ நீட்சியின் கீழ் இயற்கை நீளம். இங்க பாருங்க, நீட்சி என்றது இயற்கை நீளத்தை விட மேலதிகமா இருக்கிற அவ்வளவு நீட்சி. இங்க இயற்கை நீளத்தை விட மேலதிகமா இருக்கிறது L/4 சக x. இவ்வளவு இயற்கை நீளத்தை விட மேலதிகமா இருக்கு. அப்ப நீட்சியின் கீழ் இயற்கை நீளம் தர மீள்தன்மை மட்டு 4 mg. இது 4ஆம் சமன்பாடு. இப்ப நாங்கள் 3ஆம் 4ஆம் சமன்பாட்டில இருந்து T நீக்குவோம். அப்ப mg இந்த Tக்கு பதிலா L/4 சக x கீழே L into 4 mg சமன் m into x டபுள் டாட். இந்த m வெட்டுவோம். பிறகு போமாசி எடுப்போம். இதெல்லாம் முதல் செய்த மாதிரி தான். Lg இந்த 4gm உள்ளுக்குள்ள பெருக்குவோம். அப்ப 4 வெட்டுப்பட்டு Lg மைனஸ் 4gx கீழ் L போமாசி சமன் x டபுள் டாட். இந்த பிளஸ் எல்ஜியும் மைனஸ் எல்ஜியும் வெட்டுப்படும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த எடுத்த எக்ஸ் வந்து அலைவு மையத்தில இருந்து தான், அதாவது சமநிலை தானத்தில இருந்தா எக்ஸ் அளந்திருக்கும். இப்போ ஒரு எளிமை இயக்கத்துக்கு சமநிலை தானம் தான் அலைவு மையமா வரும். ஆகவே இந்த சமன்பாடு எக்ஸ் டபுள் டாட் சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் இன்டு எக்ஸ் அந்த வடிவத்தில வரும். சரி, இப்ப நாங்கள் x double dot சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் இன்டு எக்ஸ். இங்க ஒமேகா வர்க்கம் என்றது 4gன் கீழ். ஆகவே துணிக்கையின் இயக்கத்தின் ஒரு பகுதி எளிமை செய்யக்கும். ஏனென்றா உங்களுக்கு தெரியும், அந்த முழுமையா எளிமை இயக்கத்தில இயங்கியலாம். இங்க பாருங்க, அந்த ஏண்ட புள்ளிக்கு கீழே L/4 தூரத்துல சமநிலைத்தானம் இருக்கு. அது கீழே L/2 தூரம் இழுத்து போட்டு ஓய்விலிருந்து விடுறோம். அது உங்களுக்கு தெரியும். அப்ப இதுல வீச்சம் வந்து L/2 வரப்போகுது. வீச்சம் L/2 வந்தா மேல L/2 தூரம் போயேக்க இழதொஞ்சிடும். L/4 தானே அந்த ஏயில இருந்தான தூரம் இருக்கு சமநிலைத்தானத்துக்கான. ஆகவே இழதொஞ்சிடும். இழதொஞ்ச எளிமை இயக்கம் குழப்பப்படும்.
சரியா? அப்ப ஆகவே துணிக்கையின் இயக்கம் எளிய இசை இயக்கம், எளிய இசை இயக்கம். அப்ப எளிய இசை இயக்கம் என்றா உடனே நாங்கள் அலைவு மையம் எக்ஸ் எங்க பூஜ்ஜியமோ அதுதான் அலைவு மையம். எக்ஸ் பூஜ்ஜியம் என்றது சமநிலைத்தானம். சமநிலைத்தானம் தான் அலைவு மையமா இருக்கும். அலை மையம் கண்டுட்டோம். அடுத்தது வீச்சம். உங்களுக்கு தெரியும் இந்த எளிமை சேர்க்கத்தை பார்த்தீங்களா தெரியும். ஓவில இருந்து இதே இயக்க நீளம், ஏயில இருந்து ஒரு L/4ல சமநிலைத்தானம் இருக்கு. அது கீழே நாங்கள் L/2 தூரம் இழுத்து போட்டு ஓய்வில இருந்து விடுறோம். L/2 தூரம் இழுத்து போட்டு ஓய்வில இருந்து விடுறோம். சரிதான், ரைட். அப்ப வீச்சம் வந்து அலைவு மையம், இதான் அலைவு மையம். சமநிலைத்தானம் தான் அலைவு மையம். இதுல T சமன் நோட்டில V பூஜ்ஜியம். உங்களுக்கு தெரியும் அலைவு மையத்துக்கும் வேகம் பூஜ்ஜியத்துக்கும் இடையிலான தூரம் வீச்சம். ஆகவே வீச்சம் L/2. இதுதான் வீச்சமா இருக்கு. இதுதான் வீச்சம். சரியா? சரி, இது முதலாவது கேட்ட துணிக்கையின் இயக்கம் ஒரு எளிமேசை இயக்கம் என காட்டி அலைவு மையத்தையும் வீச்சத்தையும் கேட்டது. இது முதலாவது கேள்வி. இது முதலாவது. இரண்டாவது கேட்டு கிடக்கு இழை தொய்யும் போது துணிக்கையின் வேகத்தை காண். இள தொய்யேக்க துணிக்கையின் வேகம் என்ன? இள தொய்யேக்க துணிக்கையின் வேகம் என்ன? அப்ப நாங்கள் இரண்டாவதா வேக சமன்பாட பாவிப்போம். v வர்க்கம் சமன் ஒமேகா வர்க்கம் இன்டு a வர்க்கம் sin x வர்க்கம். இந்த சமன்பாட்டை பாவிப்போம். உங்களுக்கு தெரியும் v வர்க்கம் சமன் ஒமேகா தெரியும், வர்க்கமூலம் 4g இன் கீழ். அப்ப ஒமேகா வர்க்கம் 4g இன் கீழ். வீச்சம் தெரியும் L/2. அப்ப L/2 இந்த வர்க்கம் என்றா L வர்க்கத்தின் கீழ் 4 sin x வர்க்கம். இதுதான் சமன்பாடு. இந்த இள தொய்யேக்க என்ன வேகம் இங்க பாருங்க. ஓவில இருந்து இது L இயற்கை நீளம், இஞ்சால சமநிலைத்தானம் C என்று வைக்கிறேன் அந்த புள்ளிய. இது L/4. இந்த நாங்கள் இந்த தூரத்தை சமநிலைத்தானத்தில இருந்து தான் நாங்கள் இந்த x அளந்திருக்கிறோம். அப்ப A என்ற புள்ளிய சொல்லணும்டா x சமன் -L/4. கீழ் நோக்கி அளக்கிற தூரங்கள் பிளஸ் என்றா மேல் நோக்கி வரைக்கும் மைனஸ்ல போடும். C சொல்லணும்டா x சமன் 0, A சொல்லணும்டா x சமன் -L/4. அப்ப A க்கு போயேக்கதான் இள தொய்யும். அப்ப x சமன் சய L இன் கீழ் 4 ஆக V சமன் V0 என்க. இள தொய்யேக்க துணிக்கின்ற கதியை நாங்கள் இப்ப காணுவோம். V க்கு பதிலா V0, 4g இன் கீழ் L, L வர்க்கத்தின் கீழ் 4, x வர்க்கம் L வர்க்கத்தின் கீழ் 16.
இதை சுருக்குவோம். 4g இன் கீழ் L. இது 4L வர்க்கத்தின் கீழ் 16. அங்கே ஒரு L வர்க்கத்தின் கீழ் 16 கழிக்கணும். 3L வர்க்கத்தின் கீழ் 16. அப்ப 3gl இன் கீழ் 4. இது v0 வர்க்கம். அப்ப v0 என்றா இந்த 4 வெளியில வரைக்க 2 போயிடும். வர்க்க மூலம் 3gl. இப்ப நாங்கள் இப்ப இரண்டாவது பகுதியை செய்துட்டோம். இழ தொய்யும் போது துணிக்கையின் வேகம் சரிதான் மேல் நோக்கி, இழ தொய்யும் போது துணிக்கையின் வேகம் மேல் நோக்கி அரதர வர்க்க மூலம் 3gl. அடுத்தது மூன்றாவது கேட்டு கிடக்கு. இழை தொய்ய எடுக்கிற நேரத்தை கேட்டு கிடக்கு. இழை தொய்ய எடுக்கிற நேரத்தை கேட்டு கிடக்கு. சரியா? ரைட். அப்ப அடுத்த பாட்டை பார்ப்போம். இங்க பாருங்க, எங்களுக்கு x டபுள் டாட் சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் எக்ஸ். இதான் எங்களோட எளிமை சேர்க்க சமன்பாடு. இது ஒரு வகையீட்டு சமன்பாடு. இந்த வகையீட்டு சமன்பாட்டின் தீர்வு x சமன் a cos ஒமேகா t பிளஸ் b sin ஒமேகா t. இந்த மாறிலிகளை காணுவோம். இந்த கேபிட்டல் A கேபிட்டல் B என்ற மாறிலிகளை காணுவோம். எங்களுக்கு தெரியும் இந்த t சமன் நோட்டில சமநிலத்தானம் a இருந்து L/4 தூரத்தில் இருக்கும். இதுல C என்று வைக்கிறோம். சமநிலத்தானத்தில இருந்துதான் நாங்கள் x அளந்த நாங்கள். சரிதான்? சமநிலத்தானத்தில இருந்துதான் நாங்கள் x அளந்த நாங்கள். இதுல இருந்தான் இப்படி x அளந்த நாங்கள். t சமன் நோட்டில வேகம் 0. அது சமநிலத்தானத்தில இருந்து துணிக்கிய ஒரு கீழ் நோக்கி L/2 தூரம் இழுத்தனாங்க. இப்ப சொல்லுங்க, இந்த t சமன் நோட்டில x என்ன? t அந்த படத்தை பார்க்கவே தெரியும். t சமன் நோட்டில x சமன் L/2. அப்ப t சமன் நோட்டாக x சமன் L/2. t சமன் நோட்டாக x சமன் L/2. இந்த x க்கு L/2 போடுங்க, t க்கு நோட் போடுங்க. அப்ப a cos நோட் பிளஸ் b sin நோட். sin நோட் நோட் cos நோட் 1. அப்ப a வந்து L/2. b கண்டுட்டோம். b காண்றதுக்கு இந்த சமன்பாட்டு இந்த நாலாம் சமன்பாடு, இந்த நாலாம் சமன்பாட்டை ஒருக்கா டைம் குறிச்சு வகையிடுங்கோ. x டாட் சமன் மைனஸ் a ஒமேகா sin ஒமேகா t பிளஸ் b ஒமேகா cos ஒமேகா t. அப்ப நாலாம் சமன்பாட்டை டைம் குறிச்சு ஒருக்கா வகையிட்டு இருக்கிறோம். இப்ப t சமன் நோட்டில x டாட் என்ன? 0. ஆரம்பத்தில ஓய்வில இருந்துதான் விடுறோம். அப்ப x டாட்டுக்கு 0, t க்கு நோட், sin நோட் பிளஸ் b ஒமேகா cos நோட், sin நோட் நோட். அப்ப b ஒமேகா 0 என்றவர். அப்ப இதுல இருந்து ஒமேகா 0 இல்ல, b 0. இப்ப நாங்கள் இந்த சமன்பாட்டை கண்டுட்டோம். சரிதான்? இப்ப இந்த சமன்பாட்டை நாங்கள் கண்டுட்டோம். x சமன் a க்கு பதிலா L/2 cos ஒமேகா. இந்த சமன்பாட்டை இப்ப நாங்கள் கண்டுட்டோம்.
சரிதான். இப்ப அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, இலை தொய்ய எடுக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் சமநிலத்தானம் அதுல இருந்துதான் இந்த எக்ஸ் அளந்திருக்கிறோம். சமநிலத்தானத்தில இருந்துதான் இந்த துணிக்கையின் இடப்பெயர்ச்சி அளந்திருக்கிறோம். டி சமன் டியில இது சி சமநிலத்தானம். இது ஏ துணிக்க ஏயில வரைக்க நாங்கள் அந்த இழுத்து போட்டு விடுறோம். அப்படியே டி சமன் நோட்டில வலிக்கிட்டது அப்படியே மேல் நோக்கி இயங்கி சரிதான் அலைவு மையத்தையும் தாண்டி மேல் நோக்கி வரைக்க ஏயில வரைக்க இள தொய்யும். சரி ஏண்டா வீச்சம் L/2 அப்ப ஏயில வரைக்க இள தொய்யும். ஏய சொல்லேக்க எக்ஸ் சமன் மைனஸ் L/4 என்று சொல்லுவோம். அப்ப எக்ஸ் சமன் மைனஸ் L/4 ஆக டி சமன் T1 என்க. அப்ப எக்ஸுக்கு பதிலா மைனஸ் L/4 டிக்கு T1. இதுல இருந்து எங்களுக்கு கோஸ் ஒமேகா T1 மைனஸ் காப். அப்ப ஒமேகா T1 நேர்கோணம் மிகச்சிறிய கோணம் பார்க்கும் 2π/3. அப்ப T1 சமன் 2π/3 இன்டு 1 ஒமேகா. அப்போ ஒமேகா வர்க்கம் 4g இன் கீழே ஒமேகாண்ட 2 வர்க்க மூலம் g இன் கீழே. அப்ப 1 ஒமேகாண்ட தலைகீழாகி போட்டு L இன் கீழ் 4g. இதை நீங்கள் இந்த 4 வெளியில வரைக்கும் 2 பையின் கீழ் 3 வர்க்க மூலம் L இன் கீழ் g. பையின் கீழ் 3 வர்க்க மூலம் L இன் கீழ் g. இதுதான் இழை தொய்ய எடுக்கிற நேரம். இதுதான் இழை தொய்ய எடுக்கிற நேரம். மூன்றாவது கேள்வி. அடுத்ததா அவர் கேட்கிற சமநில தானத்திற்கு மேலே துணிக்கை அடைந்த அதியுயர் உயரத்தை உயரத்தை அடையெடுத்த மொத்த நேரத்தை கேட்கிறார். சரி இங்க பாருங்க. இப்ப இந்த துணிக்க இள மட்டுமட்டாக எல்லண்ட நீளத்தில இருக்கேக்க இந்த இடத்துல ஏண்ட புள்ளி அடையேக்க வேகம் எங்களுக்கு தெரியும். சரி நாங்கள் ஏற்கனவே அந்த இடத்துல உள்ள வேகம் கண்ட நாங்கள் அரை வர்க்க மூலம் 3gl என்று வந்தது இள தொய்யேக்க உள்ள வேகம். சரி இப்ப இந்த துணிக்க இள தொஞ்சா பிறகு புவியீர்ப்பின் கீழே சுயாதீனமா இயங்கும். ஒரு கல்ல நீ நிலைக்குத்தா மேல் நோக்கி எறிஞ்சா அந்த கல் எப்படி இயங்குமோ அதே மாதிரி இந்த துணிக்கை புவியீர்ப்பின் கீழே சுயாதீனமா இயங்கி எங்கேயோ போய் ஓய்வடையும். அப்ப இதுல எங்கேயோ போய் இப்படியே இயங்கி போய் ஓய்வடையுது. இப்படியே போய் இதுல ஓய்வடையுது. இப்ப நாங்கள் இந்த உயரத்தை இந்த ஏச்சண்டு போறோம். இந்த உயரத்தை அடையெடுக்கிற நேரத்தை காணுவோம். அப்ப அதுக்கு உயரத்தை காண்றதுக்கு பொருத்தமான சமன்பாடு v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2as. இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் அரை வர்க்க மூலம் 3gl. வர்க்கமண்டா 1/4 தர 3gl. உயிர்ப்பின் கீழே இயங்குது மேல் நோக்கி. அப்ப அமர்முடுகள் -g 2g தூரம் h. அப்ப இந்த h காணலாம். 3l இன் கீழ் 8. அவர் கேட்டது சமநில தானத்திற்கு மேலே
துணிக்கை அடைந்த அதி உயர் உயரம். அப்ப சமநிலை தானத்திற்கு மேலே அதி உயர் உயரம். சமநிலை தானத்துக்கு மேலே என்றா சரிதான். இந்த ஏக்கு கீழே எல்லின் கீழ் 4 தூரத்தினால் சமநிலை தானம். அப்ப எல்லின் கீழ் 4 இதோட கூட்டி விட்டா சரி. இல்ல 3 எல்லின் கீழ் 3 எல்லின் கீழ் 8. அப்ப L/4ஓட 3 எல்லின் கீழ் 8 கூட்டி விட்டீங்களா 5 எல்லின் கீழ் 8. இதுதான் சமநிலை தானத்திற்கு மேலே துணிக்கை அடைந்த அதி உயர் உயரம். பிறகு கேட்கிற இந்த அதி உயர் உயரத்தை அடையெடுத்த நேரம். இந்த உயரத்தை அடையெடுத்த நேரம். அப்ப நாங்கள் நிலைக்குத்தா மேல் நோக்கி v சமன் u சக ஏற்றி பாய்ப்போம். இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் அரை வர்க்கமூலம் 3gl உயிர் பெயர் முடுகல். அப்ப -g. நேரம் t2. இதுல இருந்து t2 காணுங்க. அரைதர வர்க்கமூலம் 3Lன் கீழ் g. இதுல ஒரு நேரத்தை கண்டிருக்கிறோம். ஏற்கனவே தொய்யெடுக்கிற நேரம் கண்டிருக்கிறோம். ஆகவே ரெண்டையும் கூட்டி விட்டா உங்களுக்கு மொத்த நேரம் வரும். ரெண்டையும் கூட்டி விட்டா உங்களுக்கு மொத்த நேரம் வரும். ஆகவே மொத்த நேரம் t1 plus t2. t1 வந்து பையின் கீழ் 3 root of L/g என்று வந்தது. இப்ப t2 அரைதர வர்க்கமூலம் 3Lன் கீழ் g. இதுல வேணுமெண்டா இத போமாசி 6 சரிதான். root of L/g வெளியில எடுக்கலாம். இதுல ஒரு 2π வரும். அங்காலே ஒரு 3√3 வரும். சரியா? இது ஒரு கொஞ்சம் பெரிய கேள்விதான்.